வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா, டேங்க்லேண்ட் ஸ்வாட் மாஸ்டர் ஜஸ்ட் வாண்ட் எ நார்மல் லைஃப் அப்படின்ற மன்னோட சாப்டர் 8 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும், இதுதான் இந்த கூ பாய்ஸ் நடக்க போற இடமா, ரொம்பவே பெருசா தான் இருக்கு. இதுல ஆம்பஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். அப்படி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே ஒரு உருவம் மாதிரி வந்து நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே நம்பர் 7 குரூப்ல இருந்து நம்பர் 28 தான் வந்திருக்கான். நான் இவனை எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவனோட பொட்டன்சியல் வீணாயிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்ண, ஜீகிருக்கலாம் நான் அவங்களோட முடிவை எடுத்துருச்சு. நான் இவனை சீக்கிரமா எலிமினேட் பண்ணி ஆகணும், இவன் வேற எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அப்படின்னு அந்த உருவம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இரவும் டக்குன்னு திரும்பி பாக்குறியான். அந்த கண்கள் என்னைய பாக்குற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஆனா அதுக்கு எப்படி சாத்தியம்? இந்த பேரியர்ல ரியாலிட்டி விட்டுட்டு எக்கச்சக்க ப்ரொடக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது மூஞ்சிலே ஒரு கோடு விழுது. அதுவும் அங்கிருந்து மறைஞ்சிருது. இங்க எனக்கு ஒரு பிடிக்காத வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இது ஜீல் கிளானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் அவரோட இன்செக்டர் சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். கூப் பாய்சன் பேட்டில்ல பார்ட்டிசிபேஷன் தவிர வேற யாருமே கலந்துக்க கூடாது. ஆனா நான் கேட்டது, அவங்க போட்டி ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த விஷயத்துல ரொம்பவே தலையிட்டு தான் இருக்காங்க. இந்த கூப் பாய்சன் பேட்டிலுக்கு இடையில கூட இப்படிலாம் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த கூ பாய்சன் பேட்டில் முடிஞ்ச பிறகு நான் அவங்கள கேள்வி கேட்க முடியும். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல, இது வலிக்குது, நான் கிட்டத்தட்ட எக்கச்சக்க லேயர்ல ஃபார்மேஷன் போட்டு வச்சிருந்தேன், இருந்தாலும் அவன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான். அந்த ஃபார்மேஷன் வேல்டுக்குள்ள இருந்த என்னோட உண்மையான கண்களை நான் சீக்கிரமா எடுக்கலைன்னா நான் உண்மையிலேயே பிளைண்டா இருப்பேன். எப்படி இருந்தாலும் அவனோட ஸ்வாட்மேன்ஷிப் வந்து ஸ்பேஸவே கட் பண்ணி அதோட எசன்ஸே அடையுது. நான் என்னோட இத்தனை வருஷம் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்வாட்மேன்ஷிப்பை பார்த்ததே கிடையாது. நாம தப்பு கணக்கு போட்டுட்டோம், இவனை நம்மளால சமாளிக்க முடியாது, அவன் நம்மளோட நோக்கங்களை கண்டுபிடிச்சிட்டான, அவன் கண்டிப்பா நம்மள பழி வாங்க வருவியான். நம்ம ஏதாவது பண்ணி நம்பர் 28 தடுத்து நிறுத்தி ஆகணும். இன்னொரு இடத்துலயும், என்ன என்ன இப்படி பண்றீங்க, இது இங்க எப்படி வந்துச்சு, நான் நான் சாக விரும்பல, நான் ஒரு டீசென்டான அச்சுவதை பெற விரும்பினேன், ஃபோர்ஸ்ல ஜாயின் ஆகி என்னோட குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா விஷயங்கள்லாம் எதுக்கு இவ்வளவு மோசமா போச்சு? நான் என் கல்கி லீடரா மாறணும்னு ஆசை கூட படலையே. நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னு, நம்மளோட அக்ரிமெண்ட் மூலியமா நான் மியூச்சுவலா சரண்டர் ஆயிலம் தான் நினைச்சேன். ஆனா அப்பதான் இந்த பையன் வந்தியான். எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களா? ரொம்பவே நல்ல நேரமா இருக்கு எனக்கு இது அப்படின்னு அவன் வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் அவன் வெட்டி சாச்சுக்கிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட சரண்டர் ஆனாலும் வேஸ்ட்டுதான். ஏன்னா என்னோட இன்டென்ஷன் ஃபுல்லானு கொல்றதா மட்டும் தான் இருக்கு. நான் யாருனாச்சும் பார்த்து அவங்கிட்ட சரணடைஞ்சே ஆகணும். மத்த குரூப் லீடர்லாம் இனி உயிரோட இருப்பாங்கல்ல, அவங்கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சிடலாம். அந்த பையன் மட்டும் எங் கல்ட் லீடரா மாறிட்டியானே, நான் இந்த டேங்க் ஃபேமிலியை விட்டு வெளியே போயிடணும். அவன் எங் கல்ட் லீடரா மாறினாவா? நீ ரொம்பவே கத்திக்கிட்டே இருந்த, ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல, சரியா? உன்னோட லைட்னஸ் ஸ்பெல் மட்டும் கொஞ்சம் வேகமா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ண, நீங்க இதை என்கிட்ட சிக்கிட்டீங்களே. உன்னோட இன்டர்னாலஜி ரொம்பவே கேவலமா இருக்கு. நீ வந்து இருக்கிற எல்லாத்தையும் போலத, நீ டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க இதெல்லாம் செய்யவே தேவையில்ல. ஏன்னா நாங்க எல்லாருமே டேங்க் ஃபேமிலி. அதுக்கு இப்ப என்ன? ஏன்னா நான் ஒருத்தரை கூட நம்மளோட டேங்க் ஃபேமிலின்னு நான் நினைச்சது கூட கிடையாது அப்படின்னு அவ தலைய துண்டா விட்டுறியான். நம்ம ஹீரோவும் அதே டைம்ல அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அங்க ஒரு குகையை பார்த்துட்டு, எனக்கு இப்ப தேவையானது இதுதான், இதுக்குள்ள எந்த ஹியூமனோட பிரசன்ஸும் காணோம், அதனால யாரும் நம்மள வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க, என்னோட சென்ஸ் எதையுமே குறிப்பிட்டு சொல்லல, அதனால நான் இப்பயே டிரான்ஸ்ஜெண்டர் லெவலுக்கு போய் ஆகணும், இதுதான் சரியான டைம். என்னோட பாடி நல்லாவே க்ரோ ஆயிருக்கு, அதனால எந்த சைடு எஃபெக்டும் இப்போதைக்கு எனக்கு வராது. எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் அடைய. ஒன்னு என்லைட்மெண்ட், இன்னொன்னு ஐஎம் பாய்சன் மெரிடியன்ஸ். என்லைட்மெண்ட்டும் இம் மெரிடியன்ஸும் தான் தேவை. இம் மெரிடியன்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட சென்ட்ரல் பாடியும் இதுக்கடுத்து கிரிட்டிக்கலான எனர்ஜி ஃப்ளோ சேனல் இருந்த என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் பர்டிகுலரி என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டேன். என்னோட இன்டர்னல் எனர்ஜியும் சரிவிகிதமா அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் காரணம் ஐஜினோட பாய்சன் தான், அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சோ எல்லா ப்ரிப்பரேஷனும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. என்னோட இம் மெரிடியன்ஸ் மேலையும் பாய்சன் மெரிடியன்ஸ் மேலையும் இருந்த பேரியரை நான் உடைக்கிறேன். நம்ம தேக்கி வச்சிருந்த பாய்சனை ரிலீஸ் பண்றது ஒரு முட்டாள்தனம். நார்மலி எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்டும் இந்த டைம்ல ரொம்பவே பெயின் அனுபவிப்பாங்க. இருக்கிறதுலயே எல்லா போன்ஸும் உடஞ்சு திரும்பியும் அது ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். லிட்ரலி இதை சொல்லப்போனா ஒரு நியூ பாடி கிடைக்கிற மாதிரி தான். போன வாழ்க்கையில இதை நான் அடைஞ்சிருக்கேன். அப்ப இது ஒன்றும் இப்ப எனக்கு பெருசு கிடையாது. அவனும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போதே நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் கிரீன் ஆகுது. பயங்கரமா வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ட்ரைனிங் டைம்லயே நம்மளோட இம்பியூரிட்டிய எல்லாத்தையும் எடுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அடுத்து அதை விட்டோம்னா நம்ம ப்ராசஸ்ல இருக்கும்போது அது ரொம்பவே நமக்கு குடைச்சல் கொடுக்கும். நான் இந்த மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு பேட்டிலுக்கு போக முடியாது. இது ஜஸ்ட் பிகினிங். ஆனா பட் பரவாயில்ல, சரி அதை சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூ பாய்சன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த பாடியை ரொம்ப கிளீனாகவும் நீட்டாகவும் பராமரிச்சுக்கிட்டே வந்தேன். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால
கொஞ்சம் நமக்கு பிசிக்கல் சேஞ்சஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட கையில எனர்ஜிய கொண்டு வந்து அங்க இருக்கிற பாறைய உடைக்கிறியான். எல்லாமே டக்குன்னு உடைஞ்சிருது. அதோட இன்டர்னல் எனர்ஜிய ஃபாஸ்ட்டா யூஸ் பண்றது இப்ப ஈஸியாவே இருக்கு. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இது ரொம்பவே எனக்கு போர் அடிக்குது. இந்த 3 வருஷமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீ யங் கல்ட் லீடரா மாறுறதுக்கு இங்க வரலையா? ஏய், எனக்கு பதில் சொல்லு. எவ்வளோ நாளா நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அதோட எதுக்கு இவ்ளோ வீக்கா இருக்க? நான் எத்தனையோ பேர பார்த்துருக்கேன். ஆனா இவன மாரி ஒருத்தவன பார்த்ததே இல்ல. இவன் ஒரு அர்பன்த. ஆனா ஒரு எல்டர் வளர்த்துருக்கிற அளவுக்கு இவன்கிட்ட பவர் இருக்கு. இப்பதான் இவன் பெறவே காட்டுறாங்க. இவன் இந்த கிராண்ட் எல்டரோட ஒரு சிறந்த மாணவன். டேங் க்யூக்ரின். ரூமர்ஸ்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவன் மான்ஸ்டர் அளவுக்கு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கான்னு. அதனால தான் ஃபர்ஸ்ட் அட்டாக்க நான் பண்ணலான்னு வந்தேன். ஆனா அதுக்கு கூட எனக்கு வாய்ப்பே இவன் குடுக்கல. அப்ப நான் ரியலி சாகப் போறேனா இங்கேயே? எதுக்கு அவன நான் இப்ப நெனச்சுக்கிட்டு இருக்கேன். டேங் யோ மாம். நான் அவன சந்திக்கல இதுவரைக்கும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பரவால்ல. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாரி தருணத்துல கூட நீ எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? எதனாச்சும் ஹிடன் வெப்பனா மறைச்சு வச்சிருக்கியான்? இல்ல, இல்ல. நான் உன்ன விட ஒருத்தவன பயங்கரமா இருப்பியான். அவன பத்தி தான் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் என்னைய இன்சல்ட் பண்ற மாரி இருக்கே. அப்பனா நான் இன்னியும் பயங்கரமா மாறணும் போல. அதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ எதனாச்சும் சொல்லணுமா? நான் உண்மையிலேயே பிளாக் டெத் அலையன்ஸோட ஸ்பை. என்ன? என்ன சொல்ற? இப்ப என்னோட ஐடென்டிட்டி உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பனா நான் உன்னைய சும்மா விட முடியாது இல்லையா? நீ எப்படி இருந்தாலும் சாகப் போற. அதனால என் பேர சொல்றேன். நான் கிரேட் டார்க்னட் சைலன்ட் ஷார்ட் செட் அந்த செட்ல இருந்து தான் வந்திருக்கேன். என் பேரு மாங்க் இன்காக் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டக்குன்னு வெட்ட வர, டக்குன்னு அவனுக்கும் ஏதோ பிரசன்ஸ் தெரியுது. ஸ்டாப் ஆயிடுறான் அவனும். என்ன? என்ன ஆச்சு? என்ன? என் பாடிய என்னால மூவ் பண்ண முடியலையே. அங்கேயும் ஒருத்தன் நடந்து வரியான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நான் இங்க ஒரு பிரசன்ஸ ஃபீல் பண்ணேன். அது எனக்கு ஃபெமிலியரா தான் இருந்துச்சு. ஓ! நீதானா? ஜியோன் கில் எப்படி இருக்க? கடைசி தடவ என்னைய மீட் பண்ணதுக்கு அடுத்து, நீ நல்லாவே ஹீல் ஆயிட்ட போலயே! என்ன? யார்றா நீயி? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காயி கேட்கிறான். அதோட இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. என்ன சொல்ல வரானுங்கன்னா, இப்ப கடைசியா ஒருத்தன் வந்தியால, எல்டரோட ஃபேவரைட் ஸ்டூடண்ட்டும் வந்த. ஆனா ஆக்சுவலி அவன் ஒரு ஸ்பை. அந்த பிளாக் டெத் அலையன்ஸோட ஒரு ஸ்பை தான் அவன்.